காணுயிர் கருவூலம் என்ற இந்த நூலினை குறித்த என்னுடைய கருத்துரையை வழங்குவதிலே நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை நான் அதிகம் கவிஞராகத்தான் அறிந்திருந்தேன். இந்த நூலை வாசித்த போது அவருடைய பொறுப்புணர்வும் இந்த சமூகத்தின் மீது அவர் கொண்டுள்ள அக்கறையையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் 2 கட்டுரை தொகுதிகள் எழுதியிருக்கிறேன். ஒன்று, நான் ரொம்ப சின்ன வயதில், அதாவது எனக்கு ஒரு 25 வயது இருந்த காலகட்டத்தில் நான் துக்ளக் பத்திரிகையிலே தொடர்ந்து 3 ஆண்டுகள் எழுதிய கட்டுரையை தொகுத்து ரௌத்ரம் பழகு என்ற ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருந்தேன். பின்னர் ஆனந்த விகடனிலே நான் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகளை கண்டதை சொல்லுகிறேன் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை தொகுதியாக கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கவிதை எழுதுவது கூட எளிமையாக இருந்துவிடும். ஆனால் கட்டுரை எழுதுவது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. காரணம் என்னவென்றால், ஒன்று, நீங்கள் தகவல்களை திரட்ட வேண்டும். ஒரு வாசகனுக்கு கவிதை நெகிழ்ச்சியூட்டக்கூடிய விஷயம், மகிழ்ச்சியூட்டக்கூடிய விஷயம். அவனுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு லாகிரியை கூட ஒரு சில சமயத்தில் ஏற்படுத்தி விடக்கூடிய விஷயம். ஆனால் கட்டுரை என்பது எப்படி என்றால், உன் கன்னத்திலே அறைந்து, நீ ஏன் இப்படி இருக்கிறாய், உன்னை சுற்றி இப்படியெல்லாம் விஷயம் நடக்கிறதே, இதை பற்றி உனக்கு ஒரு பொறுப்புணர்வு கிடையாதா என்று வாசகனுடைய சட்டையை பிடித்து உலுக்கி அவனை முதலில் ஆத்ம விசாரணை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தகவலாகத்தான் ஒரு கட்டுரை ஒருவனை சென்றடைகிறது. எனவே பரவலாக ஒரு கட்டுரையை வாசிக்கின்ற பொழுது தானும் இந்த கேள்விகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறோம் என்பதிலே வாசகனுக்கு சற்று ஒவ்வாமை வந்து வேற ஏதாவது ஒன்று படிக்கலாமே என்று தோன்றும். நண்பர் நீலகண்டன் பேசுகின்ற போது ரொம்ப அழகாக சொன்னார். இந்த கட்டுரையிலே என்ன இருக்கிறது என்று பேசுவதற்காக நான் வரவில்லை, இந்த கட்டுரை எனக்குள் என்ன செய்தது என்பதை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் வந்து நின்றேன். இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் பெர்செப்ஷன். இந்த கட்டுரையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் போயிடலாம். ஆனால் இந்த கட்டுரை என்ன செஞ்சது, இந்த கட்டுரை உங்களை என்ன செய்ய போகிறது, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கட்டுரையின் விளைவாக சமூகத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அந்த கட்டுரையின் ஆக சிறந்த பயனாக அமைய முடியும். நான் நீலகண்டன் அவர்கள் பேசிய சில பகுதிகளுக்கு பின்னால் வருகிறேன். ஏன்னால் இருக்கின்ற நேரத்திலே நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான உள்ளீடுகளை ஏற்படுத்தி இருக்கும். நான் 2-3 கட்டுரைகளை பற்றி இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளு. லஞ்சத்தை பற்றி எழுதியிருக்கார் ஒரு கட்டுரை. 58வது பக்கம் எடுத்துட்டிங்கன்னாக்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் நான் அந்த கட்டுரையை பார்த்து. அவர் சொல்கிறார் அதில் 83வது பக்கம், 7,58,00,000 ரூபாய் பணமும் 7.5 கிலோ தங்கமும் 10 கிலோ வெள்ளியும் மட்டும் லஞ்சமாக பெறப்பட்டதை கைப்பற்றியிருக்கிறது காவல்துறை. 33 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இதோட அதிகபட்சமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, இந்த 7,58,00,000 ரூபாயில் 5,70,00,000 ரூபாய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து மட்டும் கைப்பற்றப்பட்ட தொகைன்னு சொன்னாக்க, இந்த பூமியிலே மாசு கட்டுப்பாடு என்பதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தியப்பட்ட ஒரு துறையிலே 7,58,00,000 ரூபாய் பணத்தில் 5,70,00,000 ரூபாய் கைப்பற்ற முடியும் என்று சொன்னால் இந்த லஞ்சம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது. அது தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு துப்புரவு தொழிலாளியை வேலையை விட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அவங்க திருப்பியும் பாடுபட்டு வழக்கு போட்டு உள்ள வராங்க. அந்த உள்ள வர்றத அவங்களுக்கு அந்த வேலையை திரும்ப கொடுக்கறதுக்கு 5,000 ரூபாய் கையூட்டு பெறுகிறார் ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி யாருன்னா, சுதந்திர தினத்தன்றைக்கு சீர்மிகு அதிகாரி என்று விருது வாங்கியவர். நம்ம இவ்வளவு லஞ்சத்தை பத்தி பேசும்போதும் நம்ம பேரலா ஒண்ணு யோசிக்கணும், சம காலத்துல இன்னொன்னு யோசிக்கணும். எந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் அரசு அலுவலகங்களா இருந்தாலும் 2 விதமான சிக்கல் உண்டுங்க. ஒன்று, லஞ்சம் வாங்குபவர்களால நமக்கு ஏற்படுற துன்பம். இன்னொன்று,
என்ன ஆனாலும் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு அந்த அலுவலகத்துல இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு மற்றவர்களால் ஏற்படுற துன்பம், அவங்களோட அது ரொம்ப ஆகப்பெரிய சிக்கல். இன்னைக்கு நீங்க அதை ரொம்ப எளிமையா எடுத்துக்காதீங்க. லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் எனக்கு அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் போதுமானது, என்னை இதுக்குள்ள சேர்க்காதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க இருந்தாங்கன்னா, அவர்களுடைய அன்றாட வேண்டுதல் என்ன தெரியுங்களா? ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என் மேல எந்த சார்ஜஸும் வரக்கூடாது, என் மேல எந்த மெமோ வந்துடக்கூடாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி, ஒரு 55 வயசுல சூப்பர் ஆனிவேஷனுக்கு முன்னாடியே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு கண்ணியமா வெளியில போயிடலாமா? ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, லஞ்சம் வாங்கலன்னா விட மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு துன்பப்படக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் அரசு அலுவலகங்களில் இருக்கிறது. இன்னும் அவர்கள் படக்கூடிய துன்பம் யாராலும் பதிவு செய்யப்படவில்லை என்பது சத்தியம். அது ரொம்ப பெரிய துன்பம். அதாவது அவர்கள் கேட்கக்கூடிய ஏச்சுக்கள், பேச்சுக்கள், காலிங் நேம்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, லஞ்ச் பிரேக்ல வந்து அவங்க அங்க எங்கேயாவது நடக்கும்போது, அதுவும் பெண்ணா இருந்துட்டா ரொம்ப கஷ்டங்க, பெண் ஊழியரா இருந்தா ரொம்ப கஷ்டம், போறா பாரு அவளே இவ்வளே, என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த முடியுமோ, அதான் லஞ்சம் வாங்கு இல்லைன்னாக்க உன்னை அவமானப்படுத்துவோம் அப்படின்ற அளவுக்கு, வாங்காட்டி விட மாட்டோன்ற ஒரு தொந்தரவு இருக்குல்ல, அது இன்னும் சொல்லப்படாத, பேசப்படாத, கவனிக்கப்படாத, அவர்களுக்காக நிற்க முடியாத ஒரு பகுதியாக அது நிற்கிறது. அவர் பதிவு செய்யற இந்த லஞ்சத்தை பத்தின இந்த விஷயம் ரொம்ப நம்ம கவனிக்கணும். என்ன இந்த லஞ்சத்துல எங்க பிரச்சனை வருதுன்னா, வாங்குபவர்கள் ஒரு கூட்டம், ஆனா கொடுக்கிறவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஏன் இந்த லஞ்சம் அவுட் ஆஃப் டர்னா எனக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு நினைக்கும் போது, பரவாயில்ல இதை செஞ்சிடலாம், பரவாயில்ல இதை முடிச்சிடலாம், பரவாயில்ல இதை கொடுத்துடலாம், நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சின்ன பலவீனத்தை தான் ஊதி பெரிதாக்கி பெருசுபடுத்துகிறார்கள் அப்படின்றது அந்த கட்டுரை முழுக்க அவர் பேசுகிறார். அந்த பகுதி வந்து நாம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, கடன் வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கடன் வேண்டாம் கட்டுரை வந்து ரொம்ப மனசை பாதிச்ச ஒண்ணு. என்னன்னா, தாங்க நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு தடவையும் ஃபைனான்ஸ் கம்பெனி மூடப்படுகின்ற பொழுது சராசரி மக்கள் படக்கூடிய துன்பம், ஏங்க அங்க போய் டெபாசிட் பண்ணீங்க, 33% வட்டி தரேன்னு சொன்னாங்க. எங்க அரசு வங்கிகளால தலைகீழா நின்னாலும் 8% மேல வட்டி கொடுக்க முடியாது. அது இப்ப கிட்டத்தட்ட 5.5-6% ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 33% தருவேன் என்று சொன்னால் இது நடக்கக்கூடிய ஒன்றா? இந்த பினான்சியல் வயபிலிட்டி இருக்கா இதுல அப்படின்றத யோசிக்காம ரொம்ப பாதிக்கப்படுவர்கள் யார் தெரியுங்களா? ரிட்டையர் ஆகி 35 லட்சம் ரூபாய் அவருடைய லைஃப் டைம் சேவிங்ஸா இருக்கும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 35 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா இருக்கும். அப்படியே கொண்டு போய் அந்த ஒரே டெபாசிட்ல போட்டு முடிஞ்சிருச்சுனாக்க 35 ஆண்டுகள் அவர் உழைத்ததனுடைய மொத்த தொகையும் போய் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கக்கூடிய இவங்க அரெஸ்ட் ஆவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனான்சியல் கோர்ட்ல வந்து போய் டான்பீடு கோர்ட்ல கேஸ் நடக்கும், அதை பத்தியும் பிரச்சனை இல்லை. 10 ஆண்டுகள் தண்டனை கொடுப்பார்கள், அதை பத்தியும் பிரச்சனை இல்லை. இருந்துட்டு வெளியே வந்துட்டா நான் கோடீஸ்வரன் இல்லை. அந்த மனநிலைக்கு போயிட்டவனே நீங்க என்ன செய்வீங்க? 10 ஆண்டு நான் மட்டும் உள்ள இருக்கிறதுலயே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க 10 ஆண்டுகள் உள்ள இருக்க போகிறீங்கன்னு போதே அங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நமக்கு தான் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் சிறையில் இருப்பதில்லை. அதனால அவங்க they are well settled. அப்ப தண்டனை கிடைக்கும், கேஸ் போடணும், இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். ஆனா அதை விட புத்திசாலித்தனம் என்னன்னா, ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் வாங்குற பொழுது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வர்ற பொழுது, இப்படி இந்த பெனிஃபிட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவதற்கு, எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அதுவும் நீலகண்டன் அவர்கள் சொன்னார் இல்லையா, கிராமத்திலேருந்து இடம் பெயர்ந்து அவங்க பசங்க வந்திருப்பாங்க, இல்லை இவங்களே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ல வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்து சிறுதொழில்கள் செய்துட்டு இருப்பாங்க, சிறுக பணம் சேமித்திருப்பார்கள். அவங்க போட்ட நமக்கு 10,000 கம்மியா இருக்கலாங்க, நமக்கு 1 லட்சம் ரூபான்றது வந்து சாதாரண தொகையா இருக்கலாம். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாயை ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய சகோதரியோ இல்ல வேற ஏதோ ஒரு வண்டி இழுக்கிற ஒரு சகோதரருக்கோ அந்த 1 லட்சம் ரூபான்றது எவ்வளவு பெரிய சேமிப்பு.
எத்தனை மாதத்திற்கான சேமிப்பு, அதை கொண்டு போய் அப்படியே அவங்க இழக்கிற போது அவர்கள் அடையக்கூடிய துன்பம். அந்த கட்டுரையில் அவர் ஒரு முக்கியமான பகுதி எழுதியிருந்தார். என்னன்னா, இந்த கேரண்டி கொடுக்குறாங்க இல்லையா, கடன் வாங்குபவர்களுக்கு கேரண்டி போடுறவங்க, அவங்களுடைய சொத்தை லா என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் தான் பேங்க்கு, என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, இவர் கடனை சரியா கட்டிடுவார்னு ஒருத்தர் கேரண்டி கொடுக்குறாரு. அதுக்கு அவருடைய சொத்தையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ அடமானம் கொடுக்குறாரு. இப்போ கடன் வாங்கின ஒரிஜினல் ஆள் எங்கேயோ ஓடிட்டாரு. நான் ஸ்ட்ரெயிட்டாக அவர் மேலே கேஸ் போடாமல் கேரண்டருடைய சொத்தை எடுக்கலாம். இதுதான் சட்டம். இப்போ அந்த மாதிரி சொத்து இழந்தவங்க ஒரு வகை. இண்டிஜீனியஸா கந்து வட்டி, இது அங்கெல்லாம் விரிவடைகிறது இந்த கட்டுரை. கந்து வட்டி, ஸ்பீடு மீட்டர். இன்னைக்கு நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இன்னிய வட்டி 500 ரூபா பிடிச்சிருவேன், நாளொன்றுக்கு 500. நீ என்னைக்கு 10,000 ரூபாய் திருப்பி கட்டுற அது வரைக்கும் டெய்லி 500 கட்டலாம். இவன் ஆசை என்னன்னா, அன்னாட எப்படியாவது நம்ம 1,500 ரூபா சம்பாரிச்சிடுவோம். இந்த 10,000 இப்போ அவசியமா தேவைப்படுது. 500 கட்டிடலாம், 1000 நிற்கணும். ஒரு இடத்துல அது சரி வராது. அந்த 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 அக்கௌண்ட்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க் ஆகாத போது அந்த ஸ்பீடு மீட்டர் ஏறும் பாருங்க. அது ஏறும்போது 10,000 அசலை விட அவன் கட்ட வேண்டிய வட்டி 35,000 45,000 அது கட்டவே முடியாது. என்ன பண்ணுவான்? தொங்கிடுவான், தூக்குல தொங்கிடுவான். இதான் உண்மை. நான் இருக்கக்கூடிய குடியிருப்புல 5 மாதம் சம்பளம் வரலங்க ஒருத்தருக்கு. 5 மாதம் சம்பளம் வரல. அவர் பணியாற்றிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல ஏதோ குழப்பம். அந்த நிறுவனத்தை ஒரு தனியார் குடும்பம் நடத்துகிறது. அவர்களுக்குள்ள ஏதோ குழப்பம். 5 மாசம் அவர் ஒரு ஓட்டுநராக இருக்கிறார், சம்பளம் வரல. அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, கம்பெனியை மூடிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க நம்புவீர்களா சகோதரர்களே? அந்த ஓட்டுநர், அவருக்கு வர வேண்டிய சம்பளம் வெறும் 1,75,000 ரூபாய். வெறும் என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் அவருக்கு அது வெறும் இல்லை. 1,75,000 ரூபாய்க்காக அவர் தூக்குல தொங்கிட்டார். அவருடைய 2 பெண் குழந்தைகள் +1 படிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் அந்த நிமிஷத்துல. அந்த அப்பா இல்லைன்ற அந்த முதல் தருணத்தில் தெரிகிற முதல் தருணம், அந்த குழந்தைங்க மனசுல என்ன விதமான பயம் வரும் என்பது நமக்கெல்லாம் கற்பனையிலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அச்சம் அது. இன்னொரு விஷயத்துல நான் சந்திச்ச ஒரு வழக்கு அது. ஒருத்தர் கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். சார், இவர் எனக்கு நல்லா தெரியும், இவருக்கு ஏதோ ஒரு கடன் வேண்டியிருக்கு, பாருங்க சரியா இருந்தா கொடுங்க, இவ்வளவுதான் சொன்னார் அவர். இப்ப கடன் கொடுக்கிறவன் யோசிச்சு பார்த்துருக்கணும், கேட்கிறவனுக்கு தகுதி இருக்கா, அவன் திருப்பி கொடுப்பானே, யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றான். அவர் அதெல்லாம் பார்க்கல, கொடுத்துட்டார். இப்ப வாங்கினவன் ஓடிட்டான். அறிமுகப்படுத்தி வச்சார் இல்லையா, அறிமுகப்படுத்தினவர்கிட்ட வந்து கேட்கிறார், சார் நான் என்ன சார் பண்ணுவேன், அவரை அறிமுகப்படுத்தி வச்சேன், உங்களுக்குள்ள இருக்க டிரான்சாக்ஷன் எனக்கு இதுல எதுவுமே இல்லையே. ஒன்னா அவனை கூட்டு வா, இல்லைன்னா அந்த பணத்தை நீ கொடு. சார் நான் ரொம்ப சாதாரணமான, என்கிட்ட அந்த மாதிரி பணம்லாம் கிடையாது. அவர் போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க காவல்துறையில? இவர் தான் என்னைய வந்து இன்டியூஸ் பண்ணி என்னைய இந்த கடனை கொடுக்க வச்சாரு, இவருக்கு அதுல பங்கு உண்டு, அந்த நண்பர்னு பேர் சொல்லி அவர் பேரை சொல்லி இவர் பணத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு எப்படியோ அவர் வந்து ஒரு சீட்டிங் கேஸை ரெடி பண்ணி இந்த நண்பரை கைது செய்து விட்டார்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஜெயிலில் இருந்தார். படாத பாடுபட்டு பெயிலில் வெளியே வந்தார். அவர் என்ன பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? நம்புங்கள், அவர் தூக்கு மாட்டி செத்துட்டார். ஒரே பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு, கல்யாணம் ஆன ஒரு இளம் மனைவி, 2 பிள்ளைங்க. ஒரு குழந்தை 3ஆம் கிளாஸ், ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ். அவருக்கான வருத்தம் என்ன தெரியல, நான் வந்து ஒரு கிரிமினலா, ஒரு நண்பன் கஷ்டப்படுறான்னு ஒருத்தங்கிட்ட போய் உங்ககிட்ட முடிஞ்சா காசு கொடுங்கன்னு சொன்னதா குற்றமாயா? அதுக்கு என்ன 20 நாள் ஜெயிலில் வைப்பீங்களே, இந்த அவமானத்துக்கு நான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் வந்து என்னன்னா, இந்த தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது. எதிர்த்த வீட்டில் இருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், Oni.tvன்னு. நான் குறிப்பிட்டு சொல்வதில் எனக்கு எந்த அச்சமும் கிடையாது. ஒரு விளம்பரத்திற்கு நாம் எழுதுகின்ற பொழுது கூட அறம் சார்ந்த எழுத்தாக நம்முடைய எழுத்து இருக்க வேண்டும். ஓனர்ஸ் பிரைட், நெய்பர்ஸ் என்வி அப்படின்னு அதுக்கு இருந்தது. அதாவது
சொந்தக்காரர்களின் பெருமை, அண்டைக்காரரின் பொறாமை. அப்படி வாழறது ஒரு வாழ்க்கையா? அது கேடுகெட்ட வாழ்க்கை இல்ல? நம்ம விளம்பரங்கள்ல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவை, அல்லது நல்ல சொற்றொடர்களை எப்படியெல்லாம் நான் பயன்படுத்துகிறோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கார்கில் போர்ல விக்ரம் பாத்ரா என்ற இந்திய வீரர் நம்ம இந்தியன் பங்கருக்கு இந்த பக்கம் இருக்காரு, எதிர பாகிஸ்தானியோட பங்கர். திரும்பி தன்னுடைய கூட வந்திருக்க பெட்டாலியன்ல இருக்க நவீன் நாகப்பாட்ட ஒரு 2 நிமிஷம் கூட இப்படி திரும்பி 2 செகண்ட் பேசியிருப்பார். அந்த 2 செகண்ட் இப்படி, ஏன்னா நவீன் நாகப்பா முன்னேறி வருகிறார், நீ முன்னாடி வராத, உனக்கு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி இவங்களை சுடலான்னு நினைக்கிற அந்த இந்த செகண்டுக்குள்ள எதிரில இருந்து 5 குண்டுகள் பாத்ராவை நோக்கி வருகிறது. அந்த 5 குண்டுகளையும் தன்னுடைய நெஞ்சில் தாங்கிக் கொள்ளக்கூடிய விக்ரம் பாத்ரா, ஷெர்ஷா அப்படின்னு ஒரு பெருமையாக இந்தியாவில் கொண்டாடுகிறார்கள். அவர் அந்த 5 குண்டுகள் தன்னுடைய நெஞ்சத்தை துளைக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏ தில் மாங்கே மோர், என் உள்ளம் இன்னும் இன்னும் உன் குண்டுகளை விரும்புகிறது, என் தேசத்திற்காக நான் இன்னும் இன்னும் குண்டுகளை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான, பற்றுடையவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஏ தில் மாங்கே மோர் என்ற அந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்குக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் அந்த பாட்டில காமிச்சு ஏ தில் மாங்கே மோர், என் உள்ளம் கேட்குமே மோர்னு எழுதுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? விலங்குவியா நீ எல்லாம்? ஒரு தேசத்திற்காக குண்டு தாங்கிக் கொள்ளக்கூடியவன் சொல்லக்கூடிய வசனத்தை ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்குக்கு பயன்படுத்துவது அறமற்றது என்பதை அரசாங்கம் கண்டிக்கவில்லை, மக்கள் கண்டிக்கவில்லை. அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாருன்றதுக்காக வெக்கமே இல்லாம போய் எல்லாரும் அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சாங்கல்ல, அங்க ஆரம்பிக்கிறது நம்முடைய அறமற்ற சிந்தனை. அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி கண்டித்து கொண்டிருக்கிறோம்? இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விழா தொடங்குகின்ற பொழுது தினமணி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் பாரதியினுடைய பாடலை சொல்லி தொடங்கினார். இந்த புத்தகத்தை நான் எடுத்து வாசிக்கக்கூடிய பக்கத்திலிருந்து எனக்கு சகோதரர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் பாரதியை கணந்தோறும் நினைவூட்டி கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் எழுதக்கூடிய கட்டுரையிலிருந்தே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமென்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு பாரதி சொன்னது ஏன்னா ஒரு பித்து நிலையில சொன்னதில்லை. இங்க இருக்கக்கூடிய மண்ணும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலைகளும் நீரும் ஆறும் எல்லாம் என்னை போன்றவை, அதற்கு உயிர் இருக்கிறது என்று நம்பியவன் பாரதி. அதை நம்புபவர் ஜெயபாஸ்கர். வேடந்தாங்கலை பற்றி சகோதரர் நீலகண்டன் பேசினார். வேடந்தாங்கல் அந்த கட்டுரையில ஒரு இடம் சொல்றாரு, 5 கிலோமீட்டர் அந்த ஏரியா சுத்தி இடம் விடுறாங்க. என்னன்னு, எந்த அந்த பராமரிப்புக்காக அதை வைக்கணும், அப்பதான் பறவைகள் வரும்னு. அது இவங்களே மீட்டிங் போட்டு 3 கிலோமீட்டரா மாத்துறாங்க. அந்த 3 கிலோமீட்டரா மாத்துறதுக்கு என்ன காரணம்? சரி, ஏதாவது தகுதியான காரணம் இருந்தா நம்ம ஒத்துக்கலாம். பாக்கி இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர்ல பார்மா கம்பெனியினுடைய பயன்பாட்டுக்காக கொடுக்குறாங்க. அதாவது எந்த ஒன்றுக்கு கொடுக்கவே கூடாதோ அந்த ஒன்றுக்கு கொடுக்கிறார்கள். அப்ப என்னன்னாக்க இந்த பூமி நமக்கானது, மனிதர்களுக்கானது மட்டும்தான். ரொம்ப அழகா ஒரு விஷயம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்துல. யானைகள் எலக்ட்ரோலோக்யூட் ஆகி, அதாவது கரண்ட் பாயக்கூடிய வேலிகளிலே பட்டு யானைகள் இறப்பதை நாம் செய்தித்தாள்களிலே படிக்கிறோம். புலிகள் சுட்டு கொல்லப்படுவதை நாம் படிக்கிறோம். மான்கள், காட்டு மிருகங்கள் வேட்டையாடப்படுவதை பற்றி நாம் படிக்கிறோம். அதை பத்தி வரக்கூடிய பத்திரிகை செய்தி எப்படி இருக்குன்னா, மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த பலே யானையை பிடித்தார்கள். ஏய், பலே கில்லாடி மனுஷனா யானையா? அது ஊர்ல போய் அதன் காட்டை அழிச்சு அது இடத்துல நீ உட்கார்ந்துகிட்டு அது உன் இடத்துக்கு வந்துருச்சுன்னு பேசுறப்பார். இதே வேலையைத்தான்
வடசென்னை என்ற கட்டுரையில பாத்தீங்கன்னாக்க சினானிமஸான்னு சொல்லுவோம். இங்க ஒரு விஷயம் சொல்றோம்னா நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குன்றதுக்கு, யானையோட இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு யானை ஏன் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி 35 ஏரிகளின் மேல் நீ வந்து சென்னையை உருவாக்கி விட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா, வீட்டுக்குள்ள தண்ணி வரல, ஏரிக்குள்ள நீ தான் போய் வீடு கட்டியிருக்க. அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தீர்கள் என்றால் அதை அழிக்கிற போது யாருக்கும் அதை பத்தி கவலை இல்லை, உன்னை தீக்கிற போது யாருக்கும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. நண்பர் ரொம்ப அழகா சொன்னார். சோழகர் தொட்டி அந்த யானை போற இடத்த வச்சு அந்த சாணத்துல சூட வச்சு இப்பதான் யானை இங்கிருந்து போயிருக்குன்னு, அந்த அளவிற்கு, அதாவது தட் இஸ் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயே வந்து எது ரொம்ப உதவி செய்யும்னா நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு குற்றவாளியை பிடிக்கிற போது கூட. ஆனா நேட்டிவா இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒழிச்சிட்டு குற்றவாளிகள் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டா எந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கிட்ட போய் நம்ம இந்த குற்றவாளிகளை பிடிப்பது என்பதுதான் ஆகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த கடன் வேண்டாம்ன்ற கட்டுரையில ஒண்ணு எழுதியிருந்தார், ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கடன் வாங்கி பல்லாண்டுகளாக துன்பப்பட்ட ஒரு ஊர்ல 56 ஆண்டுகளாக தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை. ஏன்னா அந்த பண்டிகைக்காக கடன் வாங்கிட்டு அந்த கடனை திரும்பி கட்ட முடியாம அந்த மக்கள் துன்பப்படுறதுனால சுத்துப்பட்டுல இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் ஒன்னா சேர்ந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு 56 ஆண்டுகளாக தீபாவளி கொண்டாடப்படவில்லை என்று சொன்னால், கடன் கொடுப்பவர்கள் வட்டின்றது வந்து ஒரு 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 சின்ன பர்சன்டேஜா இருக்கலாம். நான் 1 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு 1 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு 1 பைசா கொடுப்பான்னு கேட்டா பரவாயில்ல. நான் 10 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு 10 ரூபாயை கொடுப்பான்னாக்க இது எப்படி நடக்கும்? இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து அழகா எழுதுறார். படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுலதான் இந்த எல்லா விஷயத்தையும், இந்த கடன் வேண்டாம்ன்ற தகவல் எல்லா தகவலையும் எழுதுகிறார். இந்த வான்மழை பெண்மின்னு சொல்லி ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில அழகான ஒரு அப்சர்வேஷன் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நாம திடீர்னு இந்த ஜோசியர்கள் இந்த மாதிரி புதுசா ஆளுங்க தோன்றி சொல்லுவாங்க தெரியுங்களா, ரிஷபராசி நேர்களே காலையில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 திசைகளிலும் போக வேண்டாம்மா. எந்த திசையிலடா போகணும்? இப்ப ஆமா என்னன்னு சொல்லுவாங்க வாய்க்கு வந்தபடி. ஒண்ணுதான் நம்ம கேட்கணும். ஒரு தப்பான ஜோசியங்கிட்ட போய் நான் ஜோசியம் பார்த்து அவன் சொல்ற தப்பான ஜோசியத்தினால நான் அதனுடைய அடிப்படையில நான் போய் மாட்டிக்கணும்ன்றது எனக்கு விதியா இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னால அதை மாற்ற முடியாது இல்ல. அதுக்கு நான் இறைவன் மேலேயோ இல்ல இயற்கை மேலேயோ என்னுடைய நம்பிக்கையை போட்டுட்டு நான் செய்யற காரியம் நல்லா இருக்கணும், போற வழியில 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், அவன் என்னை வாழ்த்தட்டும், அவனுடைய பசி அடங்கட்டும், நம்ம வேலையை பார்த்து போயிடுறது எவ்வளவோ மேல். இந்த வான்மழை பெய்மென்ற ஒரு கட்டுரையில் அவர் எழுதின ஒரு அழகான விஷயம் இதுக்கு. அவர் என்ன சொல்றாரு, குறைந்து வருகிற மழை நீரின் காரணமாகவே நீர்நிலைகளில் வறட்சி நிலவுகிறது என்கிற கருத்து உண்மைக்கு புறம்பானது. மறைந்து வரும் நீர்நிலைகளின் எண்ணிக்கையும் போக்கிடமின்றி கடலில் போய் சேருகின்ற மழை நீரின் அளவு அதிகமாக இருப்பதே வறட்சிக்கான உண்மையான காரணம். இது தியரி. சொல்யூஷன் சொல்றாரு அவரு. மழை நீர் சேகரிப்பு பெரும் வணிக கட்டிடங்கள்லயோ இல்ல பெரும் குடியிருப்புகள்லயோ ஏற்படுத்துவதே இல்லை. இதுக்கு என்ன ஒரு தீர்வுனாக்க, இந்த வாஸ்து ஒருத்தங்க கத்திட்டு இருக்கிறான்ல, அந்த வாஸ்துக்காரனை கொஞ்சம் கிளப்பி விட்டு பில்டிங்குக்கு கிழக்கு மூலையில இவ்வளோ தண்ணி நின்னா தான் இந்த பில்டிங்ல இருக்க எல்லாரும் நல்லா குடியிருப்பான்னீங்கன்னா, வந்து வீடு கட்டுறதுக்கு பிளாட் வாங்கும் போதே சார் ஈஸ்டர்ன் எண்ட்ல வந்து தண்ணி இருக்கா சார், எங்க வாஸ்து சொல்லி இருக்கிறாங்க சார்னுமா. இப்ப இவனுங்க தொல்லை தாங்க முடியாததுக்காகவாது அவங்க அந்த மழைநீர் சேகரிப்பு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒண்ணு வைப்பாங்க இல்லையா. ஆமாங்க, சவுத் வெஸ்ட்ல தான் பெட்ரூம் இருக்கணும், சவுத் ஈஸ்ட்ல தான் வந்து கிச்சன் இருக்கணும், இதெல்லாம் வாஸ்து சொல்லி இப்ப அவன் வந்து பாக்குறான்ல. யாராச்சும் ஒருத்தரை கிளப்பி விடுங்க. எவ்வளோ விஷயத்தை கிளப்பி விடுறோம், நல்லது நடக்க கிளப்பி விட்டா என்ன குறைஞ்சா போயிடும். வாஸ்துவாது சொல்லட்டோன்னு, அதாவது எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனோட எண்ணில் அவர் பேசுறாரு அந்த இடத்துல. வாஸ்து யாராவது சொன்னாலாவது இது நடக்குமான்னு. அப்ப எல்லா கட்டிடங்கள்லயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒண்ணு இல்லைன்றது வந்து
நம்ம கண்ணதுல பாக்குறோம். முதல் நாள் வீட்டுக்குள்ள தண்ணி, அடுத்த நாள் எல்லா தண்ணியும் கடலுக்குள்ள. அது அடுத்து ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா எல்லா பிளாஸ்டிக் குடம். சென்னையில சொல்லவே வேண்டாம் அந்த பிரச்சனையை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க சூழலியல், இயற்கை, நம்மோட இருக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள், ஏன் ஒன்று வேணாம், ரீல்ஸுக்குள்ளே போய் நம்ம பொழுது போகிறேன். நான் ரீல்ஸ்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். எப்பயாவது பார்க்குற போது இது மாதிரி சூழலில் மனசுக்கு ரொம்ப எதமாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பார்ப்பேன். இந்த வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இந்த தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப், 15 வயசுல என்ன வேணா பண்ணுவேன், எல்லாம் விட்டுரு. அவன் யானைகளோடையும் மிருகங்களோடையும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கான். அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம்ல. கொல்லுவதை கொண்டு தள்ளுவதை தள்ள வேண்டும். நம்ம தள்ளுவதை கொண்டு கொல்லுவதை தள்ளி விடுகிறோம். இதான் நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு சின்ன ரீல் பார்த்தேன். ஒரு யானை, குட்டி யானை, அதுக்கு ஒரு பெரிய ஃபீடிங் பாட்டில்ல பால் கொடுக்குறாங்க. அந்த பாட்டில், அதாவது மனுஷனுக்கு இல்லாத அறிவு யானைக்கு இருக்கு பாருங்க. அந்த பாட்டில்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால் வெளில சொட்டுது. அந்த மூடி திருகலை போல் இருக்கு சரியா. அந்த ஃபீடிங் பாட்டில் அந்த யானைக்கு கொடுக்குறாங்க. இந்த பெரிய யானை, அம்மா யானை பக்கத்துல இருக்கு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, அதுக்கிட்ட பால் குடிக்க முடியாம இந்த யானை ஃபீடிங் பாட்டில பால் குடிக்குது. இந்த அம்மா யானை அந்த ஃபீடிங் பாட்டில் மூடி திருகு சரியில்லைன்றதால கொஞ்சம் சிந்துது இல்லை பால், அது அப்படியே கையில ஏந்தி மறுபடியும் அந்த குட்டியான வாயில புகட்டுது. நாய் 4 புலிக்குட்டியை வளர்க்குது. அம்மா இறந்து போச்சு ஒரு புலிக்கு, 4 புலிக்குட்டிங்களுக்கு. 4 நாய் அந்த புலிக்குட்டியை வளர்த்துருக்கு. 4 புலிக்குட்டிங்களை வளர்க்குது. இப்போ அந்த புலிக்குட்டிங்க எங்க பெருசாயிட்டாலும் கூட திரும்பியும் ஓடி அந்த அம்மா கிட்ட தங்களுக்கு இருக்க தாய் பாசத்துக்காக திருப்பியும் ஓடி அந்த நாய்க்குட்டி மேலே ஏறி எகிரி குதிச்சு விளையாடுது. ஏங்க, ஒரு நாய்க்கு, புலிக்கு, யானைக்கு இருக்க அறிவு கூடவா நம்ம மனுஷனுக்கு இல்லை? அதுங்க ஒன்னுத்துக்குள்ள ஒண்ணு இணக்கமா, உனக்கு அம்மா இல்லையா நான் பாத்துக்கிறேன், உனக்கு பால் இல்லையா நான் ஃபீடிங் பாட்டில கொடுக்குறேன், உனக்கு ஃபீடிங் பாட்டில கொட்டுற பால் கீழே விழுதா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஷவர்மாவை பத்தி சொன்னார் சகோதரர். இன்னைக்கு என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க. ஜெயபாஸ்கரன் அவர்கள் இந்த கட்டுரை புஸ்தகத்துல மட்டும் 3 சமையல் குறிப்பு எழுதினார்னாக்க 4000 காப்பி எக்ஸ்ட்ரா விற்கும். ஏன்னா திண்ணி பண்டாரம் ஆயிட்டான் நம்ம ஊர்ல எல்லாரும். ஏங்க, சாப்பாடுன்றது ரசிச்சு பேசலாங்க. சாப்பாடை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. சமையல் என்பது ஒரு கலை, ரசிச்சு பேசலாம். ஆனா பொழுதுக்கும் நாம் எவ்வளோ ஊருக்கு சுத்தி பார்க்கிறோம். நம்ம ஊர்ல தான் கொண்டாட்டம் என்றால் உடனே 10 ஸ்டால் வரணும், தப்பு இல்லை. சாப்பிடணும், தப்பு இல்லை. ஆனா மறக்காம அந்த இடம் முழுக்க இல்லை, அருவருக்கத்தக்க அளவிற்கு குப்பைகளை வெளியே போட்டு விட்டு, மனுஷன் தான் இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டானா நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த இடத்தையே அருவருக்கத்தக்க இடமாக மாற்றிவிட்டு போவது என்பது நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும். நீ எந்த திருவிழாவை எடுத்து பாருங்க சார். பப்ளிக் பிளேசஸ் கோர்ட்ல அன்னைக்கு ஒருத்தர் நல்ல டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அப்படியே காரி படிக்கட்டுல ஊழிஞ்சாரு. நிறுத்தி கேட்டேன், உங்களுக்கு வெக்கமா இருக்காது சார், இப்படி துப்புறீங்களா ஒரு கோர்ட்ல? சாரி மேடம். எனக்கு சாரி சொல்லாதையா, கண்ணாடி முன்னாடி நின்று உனக்கு சாரி சொல்லிக்கோ. ஷேம்ஃபுல் ஆஃப் யூ. பப்ளிக் பிளேஸ்ல இது மாதிரி துப்புறீங்க. அப்ப எதை பற்றியுமே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதை பற்றியும் கவலை இல்லை. அது என்னன்னா, அவ்வளவு சுயநலம், அவ்வளவு தாண்மை, அவ்வளவு அகங்காரம் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த அகங்காரமும் சுயநலமும் தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி, பட்சிகளை பற்றி, மரங்களை பற்றி, மலைகளை பற்றி, நீரை பற்றி, காடை பற்றி, மண்ணை பற்றி, கனிமங்களை பற்றி, நேர்மையை பற்றி, அறத்தை பற்றி, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நான் என்பதற்கு எதிரான ஒரு கலக குரல் தான் இந்த காணுயிர் கருவூலம். நான் என்பதை துறந்து நாம் என்ற இடத்திற்கு நாம் இடம்பெயர வேண்டும் என்பதுதான் இந்த நூலின் ஆகப்பெரிய கோரிக்கையாக என் மனசிலே தோன்றியது. ஆகப்பெரிய இறைஞ்சலாக, ஆகப்பெரிய மன்றாடலாக இந்த புத்தகத்திலே இருந்து நான் அறிந்து கொண்ட விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறச்சிந்தனையை அறிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்குமான வாய்ப்பை இந்த நூலின் மூலமாக எனக்கு கொடுத்த
ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.